நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தோம். முதல்ல ஏற்கனவே வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். மிஸ் பண்ணவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நிஃப்டி நமக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பனிங். அந்த 5 மினிட்ஸ் ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சைட் பார் பாருங்கள். ஒரு பெரிய கேண்டில் ஓப்பனிங்கில், ஒரு பெரிய கேண்டில், நெகட்டிவ் கேண்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து உள்ளே தான் இருக்குது, அந்த நெகட்டிவ் கேண்டிலுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், ப்ரீவியஸ் ஹை பாருங்கள், ப்ரைஸோட ப்ரீவியஸ் ஹை பாருங்கள். அதே மாதிரி அதனோட MACDயோட கம்பேர் பண்ணுங்கள். அதை விட இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நியூ ஹை, ப்ரைஸ் வந்து நியூ ஹை. ஆனால் MACDயில் பாருங்கள், அந்த ஹைக்கு மேலே வரல, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வரல, ஈவன் அந்த லெவலில் கூட இல்லை. ஓகேங்களா. ஸோ ஒரு மிஸ்மேட்ச், டைவர்ஜென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நம்ம இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படிங்கிறத நம்ம செல் பயாஸில் பார்த்துட்டு இங்கே வந்து பாருங்கள், லோ வந்து 13,113. ஓகேங்களா. ஸோ 13,112 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே ஒரு 5-10 பாயிண்ட்ஸ் மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் செல் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. செல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் பாருங்கள், இந்த 8 மூவிங் ஆவரேஜ் EMA பாருங்கள், அதுக்கு கீழே தான் ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா. எங்கேயுமே அது மேலே வந்து க்ளோஸ் ஆகவே இல்லை. ஸோ நீங்கள் ப்ரைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல தான் பாருங்கள் 13,000 சம்வேர், இங்கே மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ஓகே, நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 13,130. ஓகேங்களா. 130 அந்த ரேஞ்சில் செல் கொடுத்துருப்பீங்க. பாருங்கள், உங்களுக்கு மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் மாதிரி இருக்குது. நீங்கள் MACDயில் பாருங்கள், மார்க்கெட் வந்து பையிங் ஜோனில் இருக்குது. தட் இஸ் எபவ் ஜீரோ இருந்து ப்ரைஸ் கீழே வர இந்த MACD வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ஜோனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. செல்லிங் ஜோனில் வந்து நீங்கள் அதே மாதிரி பாருங்கள், இங்கே வந்து நமக்கு வந்து இங்கே வந்து செல்லுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஏன்னா செல்லிங் ஜோனில் இருக்குது MACD. இங்கே பாருங்கள், நான் ஒரு ஹரிசாண்டல் லைன், நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்த மாதிரியே வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அதை பிரேக் ஆகிற போது நீங்கள் வந்து செல் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணி நீங்கள் இங்கே செல் எடுத்துக்கலாம். ஓகேங்க. இதே வந்து 3 மினிட்ஸ் கேண்டில் இன்னுமே உங்களுக்கு ஏர்லியராகவே கிடச்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக செல் இருக்கிறதுனால நமக்கு ரெண்டுமே செல் பொசிஷன். ஃபஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் சம்திங், 30-40 பாயிண்ட் சம்திங் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ரெண்டுமே நல்ல ட்ரேட். ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கி நம்ம டெய்லியும் பார்க்குற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பெருசாக மூவ்மெண்ட்டே கிடையாது. பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன், நிஃப்டியை பொறுத்த வரையும் மினிமம் 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்தால் தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேட் எடுக்க முடியும். ஆனால் எனக்கு அந்த மூவ்மெண்ட் இல்லாதனால நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுவும் நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது நம்ம இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கற்றுக்க முடியும். ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுற போது நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இட் வில் என்கரேஜ் மீ. இன்னும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது இன்னும் நிறைய புதிய ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாம் பார்க்கலாம். நம்ம இதுவரையும் பார்த்த இன்சைட் பார், ஃபேக்கி செட்டப், ரிஜெக்ஷன், மூவிங் ஆவரேஜ் ரிஜெக்ஷன், இதெல்லாமே வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே நல்லா கற்றுக்கிட்டு நல்லா மாஸ்டர் பண்ணிங்கன்னா இதுலேயே நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும்.
அதே மாதிரி MACDங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதே நீங்கள் இன்னொன்று கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், RSI ஆட் பண்ணலாம். சின்ஸ் ட்ரேடிங் வியூவில் வந்து நமக்கு வந்து RSI இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுனால லிமிட்டட் நமக்கு வந்து RSI எல்லாம் ஆட் பண்ண முடியல. நீங்கள் அது கூட வந்து பார்த்து RSI பார்த்து ஓவர் சோல்டு ஓவர் பாட் பொசிஷன் பார்த்து கூட நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கருத்துக்களை சொல்லுங்கள், நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். நாளை மறுபடியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.